மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். விதிகளின்படி ஆய்வு செய்து விரைவில் என் முடிவை அறிவிப்பேன். விரைவில் என்றால் இன்றைக்கு மாலைக்குள்ளாக அறிவிப்பேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இன்றைய சந்திச்சு கோரிக்கையில முன்வைத்திருக்காங்க. போது 3 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இது வந்து ராஜினாமா ஏன் ஏற்பட்டிருக்காங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சட்டமன்ற விதிகளின்படியும் சட்ட முறைகளின்படியும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய நேரத்திலே சரியான முடிவை எடுத்து நிச்சயமாக அதை அறிவிப்போம். ஆனால் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டதில் வந்து ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கும்போது சட்டமன்ற குழு தலைவர் கொறடா தொகுதி பேரவையை நடத்திக்கக்கூடிய நிலையில ஏன் வந்து ராஜினாமா கடிதத்தை ஏற்றாரு நிலுவையில் வைக்க வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கையா இருக்கு. இப்போதுதான் என்னிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். 3 பக்க மனுவில் குறிப்பிட்டுள்ள எல்லா விவரங்களையும் நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் நேற்று ஏற்றுக்கொண்ட அந்த கடிதத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா நீதிமன்றத்தை அவர்கள் என்னிடம் மனு கொடுத்த பிறகு என்னுடைய முடிவுக்காக காத்திருக்கலாம், அல்லது அவர்கள் விருப்பப்படி என்ன நடவடிக்கை எடுத்தால் அதில் நான் குறுக்கிட முடியாது. சபாநாயகர் என்கிற முறையில், அவைத்தலைவர் என்கிற முறையில் நான் என்னுடைய பணியை சீராக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். யாரும் எனக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, சபை விதிகளுக்கு உட்பட்டு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். முறையான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு முறையாக வழங்கப்படும். அதிகாரம் கிடையாது, அவர் வந்து ஏற்றுக்கொண்டதை திரும்ப பெறணும் அப்படின்றது தொடர்ச்சியா அதிமுகவுடைய இபிஎஸ் தரப்பு குழுவினர் வந்து தெரிவிக்கிறாங்க சார். ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் னு சொல்லிருக்காரு. மாணவருக்கு அதிகாரம் கிடையாது அவருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அவர்கள் கருத்தை அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய அதிகாரம் என்ன என்பது என் சட்ட விதிகள் சொல்லுகிறது, சட்டமன்ற விதிகள் சொல்லுகிறது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நீதிக்கு தான் நான் தலை வணங்குவேன். 3 ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதானா அரசியல் வெளியிடப்பட்டிருக்கா? 3 ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதானா? அவர்கள் கொடுத்திருக்கிற 3 பக்க மனுவில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கிறது. அதை பற்றி முறையாக ஆய்வு செய்து விரிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். ஏற்கனவே முடிவு எடுத்து விட்டோம்ல சார், 3 பேர் ராஜினாமா செய்து ஏற்கப்பட்டிருக்கிறது, அரசியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப எடுக்கக்கூடிய முடிவுல உறுதியா இருக்கப்படுதா? ஆனா கொடுத்த கோரிக்கையில் ஆய்வு செய்வேன்னு சொல்றீங்க. இந்த காலையில் தான் அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனு என்னுடைய ஆய்வில் உள்ளது. அதில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி நடவடிக்கை எடுக்கிற போது உங்களுக்கு நான் நிச்சயமாக அறிவிப்பேன். எடுக்கப்பட்ட முடிவு உறுதியானதா சார்? ஏற்கப்பட்டது ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு அரசியல் வெளியிடப்பட்டிருக்கேன் சார். அது ஏற்கப்பட்டது உறுதியா இருக்குமா சார்? அவங்க சொல்றத அவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க இந்த மாதிரி திரும்ப பெறணும்ன்றது. ஆனா நம்மளுடைய தரப்புல ஏற்கப்பட்டதா அப்படின்றதால அவர்கள் கருத்தை 3 பக்க மனுவிலை கொடுத்திருக்கிறார்கள். நான் சட்ட முறைப்படியும் சட்டமன்ற விதிகளின்படியும் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முடிவு தான் இறுதியானது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதற்கு சட்டப்பேரவை விதி என்ன சார்? ஒரு எம்எல்ஏ வந்து என்ன ரூல் படி அவங்க ராஜினாமா பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக விரும்பும் ஒரு உறுப்பினர் இதற்கான இணைப்பில் உள்ள படிவத்தில் பேரவை தலைவருக்கு தம்முடைய எண்ணத்தை தம் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு தெரிவிக்க வேண்டும். பேரவை தலைவர் ஒரு உறுப்பினரது பதவி விலகல் ஏற்றவுடன் அச்செய்தியை தகவல் நாளிலும் அரசிதழிலும் கூடிய விரைவில் வெளியிட வேண்டும். அப்படிதான் நேற்றே வந்து அவர் ராஜினாமா ஏற்கப்பட்டதுடன் அரசிதழில் அதை உடனே மாலையை வெளியிட்டிருக்கிறோம். முறைப்படி நேற்று அந்த 3 பேர் ராஜினாமாவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரஸ் மீட் பார்க்கும்போது வந்து ஆபீஸ்ல வரல, எப்ப நோட்டிபிகேஷன் வந்ததோ அப்பதான் முறைப்படி ராஜினாமா என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்காரு வெளியே. அவர்கள் என்ன வாதத்தை வேண்டுமானால் வெளியில வைக்கலாம். நான் சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறேன். வந்துட்டு நீங்க பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறதாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பழிவாங்கும் ஈடுபடுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கடந்த காலங்களில் நீங்க பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருந்தப்ப அவர் எதுவும் கேட்கல, இப்போ வந்துட்டு நீங்க வந்து அவருக்கு பழி வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நான் வந்து சபாநாயகரா நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது யாரையும் பழி வாங்குற இடம் இந்த சபாநாயகர் அலுவலகமோ சட்டமன்ற பேரவையோ அல்ல. ஒரு உறுப்பினர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி
அவர் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை நேரிலே வந்து ராஜினாமா கடிதம் என்று தருகிற போது அது முறையாக இருக்கிறதா என்பதை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. என் கடமையை நான் செய்திருக்கிறேன். அவர்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டால் அல்லது ஊடகவியலாளர் நீங்களே ஏதாவது கற்பனை செய்து கொண்டால் எனக்கு எந்த பழிவாங்க உணர்ச்சியோ யார் மீது கோபமோ வெறுப்போ எனக்கு கிடையாது. நான் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடப்பேன். அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறேன். EPS தரப்பு கொடுத்த இந்த கடிதத்தின் மேல இது டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கை இந்த எம்எல்ஏக்கள் மேல எடுப்பீங்களா? 40 days மேல ஆயிருச்சு. அது ஆய்வுக்கும் நடவடிக்கையும் உட்பட்டு இருக்கிறது. நிச்சயமா நடவடிக்கைகள் தொடரும். பணிப்படி தேர்தல் ஆணையத்திடம் இந்த 4 கடிதங்கள் எப்போது கொடுக்கப்படும்? முறையான கெசட் வந்து விட்டது. அரசியலில் அது வெளியிடப்பட்டு விட்டது. முறையான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் தான் வெளியிட வேண்டும். அதற்கும் சட்டசபை தலைவருக்கு சம்பந்தம் இல்லை. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதை நீங்க குதிரை வேகத்துல வந்து செயல்பட்டு கெசட்ல வெளியிடுறதாக வந்து சொல்றாங்களே சார். என்னுடைய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று விதி சொல்லுகிறதோ அந்த விதியின்படி நான் செய்திருக்கிறேன்.